கவனத்துடன் கேளுங்கள் நண்பர்களே. சில சமயங்களில் வாழ்க்கை நம்மை சத்தம் நிறைந்த இடத்தில் நிறுத்தி விடுகிறது. வெளியில் சத்தம், உள்ளே சத்தம். எப்போது வெற்றி கிடைக்கும், எப்போது மன அமைதி வரும் என்று எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். மக்கள் என்ன சொல்வார்கள்? உலகம் எவ்வளவு தூரம் முன்னேறிவிட்டது, உன் உழைப்பு எப்போது பலன் தரும், மனதிற்கு அமைதி கிடைக்கும், அந்த இலக்கை நீ எப்போது அடைவாய்? நாம் அனைவரும் நம் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எவ்வளவு ஓடுகிறோமோ அவ்வளவு தூரம் இலக்கு விலகிச் செல்வது போல் தோன்றுகிறது. இந்த நேரத்தில் மனிதன் சோர்வடைகிறான். மனிதன் சோர்வடையும் போது அவனது மனம் அமைதியற்று போகிறது. மனம் அமைதியற்று போகும்போது சிந்திக்கும் சக்தி குறையத் தொடங்குகிறது. சரியான நேரம், சரியான வாய்ப்புகள், சரியான திசை அனைத்தும் மங்களாக தோன்றத் தொடங்குகின்றன. இந்த நேரத்தில்தான் நம்மில் பெரும்பாலானோர் தவறு செய்கிறோம். நாம் நம் மனதை அமைதிப்படுத்துவதை மறந்து விடுகிறோம். உலகில் உள்ள எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள மறந்து விடுகிறோம். இன்று கிடைக்காதது ஒருவேளை நாளை கிடைக்கலாம். இன்றும் உலகம் அவருடைய போதனைகளால் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கிறது. அந்த நபர் கௌதம புத்தர். புத்தர் கூறினார், உனக்குள் இருக்கும் அமைதியே உன்னுடைய உண்மையான பொக்கிஷம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நாம் வெளிச்சத்தத்தில் நம்மை இழந்து விடுகிறோம். நாம் கோபத்தில் பதிலளிக்கிறோம், பொறுமையின்றி செயல்படுகிறோம், அவசரத்தில் முடிவுகளை எடுக்கிறோம். பிறகு தவறு நேர்ந்துவிட்டால் நம்மையே நொந்து கொள்கிறோம். ஆனால் புத்தர் ஒரு ஆழமான விஷயத்தை சொன்னார். யார் தன்னை தானே கட்டுப்படுத்தி கொண்டாரோ அவர் உலகையே வென்றார். இந்த காணொளி உன் வாழ்க்கையில் வெறும் உந்துதலாக மட்டும் வரப்போவதில்லை. இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஒளி காட்டும் காணொளியாக இருக்கும். நண்பர்களே, அமைதியாக இருங்கள். அனைவருக்கும் நேரம் வரும் என்பது வெறும் பழமொழி மட்டுமல்ல. இது ஒரு உளவியல் உண்மை. இது மனிதனை உடைந்து போக விடாமல் இருக்க உதவும் மன உறுதி. மேலும் வாய்ப்பு வரும்போது அதே அமைதி உன்னை மற்றவர்கள் அடைய முடியாத இடத்திற்கு இட்டுச் செல்லும். சற்று யோசிச்சு பாருங்கள். ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது அழுகிறதா? என்னை ஏன் புதைத்தீர்கள் என்று அது கூச்சலிடுகிறதா? இல்லை, அது மௌனமாக இருக்கிறது. அது அமைதியாக இருக்கிறது. இங்குதான் ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்திற்கும் ஒரு நேரம் உண்டு. ஏனென்றால் அதன் நேரம் வரும் என்று அதற்கு தெரியும். அதன் நேரம் வரும்போது இருளில் புதைந்திருந்த அதே சிறிய விதை ஒரு பெரிய மரமாக எழுந்து நிற்கிறது. பொறுமையே மிகப்பெரிய சக்தி என்று புத்தர் கூறினார். ஏனென்றால் பொறுமைக்கு பின் ஞானம் மறைந்துள்ளது. நவீன உளவியலும் இதையே சொல்லுகிறது. எந்த நபர் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியுமோ அவருடைய முடிவெடுக்கும் திறன் மிகவும் வலிமையானதாக இருக்கும். நெருக்கடியிலும் அவருடைய மனம் தெளிவாக சிந்திக்கிறது. தெளிவான சிந்தனை எப்போதும் தெளிவான வெற்றிக்கு இட்டுச் செல்கிறது. நமது பிரச்சனை என்னவென்றால், நாம் எதிர்வினை ஆற்றுகிறோம், எதிர்வினையில் வாழ்கிறோம், எதிர்வினையிலேயே முடிவுகளை எடுக்கிறோம். யாராவது எதையாவது சொல்லிவிட்டால் கோபம், ஏதேனும் தவறு நடந்தால் விரக்தி, வேறொருவர் வெற்றி பெறுவதை பார்த்தால் பொறாமை, வாழ்க்கையில் ஏதேனும் தாமதமானால் பதட்டம். இந்த எதிர்வினைகளே நமக்குள்ளே இருக்கும் சக்தியை அழிக்கின்றன. புத்தர் ஒருபோதும் கோபப்படவில்லை என்று நான் உன்னிடம் சொன்னால் அது தவறாக இருக்கும். ஆனால் புத்தர் கோபத்தின் மூலத்தை புரிந்து கொண்டார். கோபம் வெளியிலிருந்து வருவதல்ல, உள்ளே இருந்து வருகிறது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். உள்ளே நடக்கும் விளையாட்டை புரிந்து கொண்டவர் வெளிப்புற உலகால் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டார். அதனால்தான் புத்தர் தனது சீடன் கதிர்கிட்ட சொன்னார், கடினமான நேரம் வரும்போது அமைதியை மட்டுமே பற்றி கொள்ளுங்கள். ஏனெனில் அதுவே உன்னை கடத்தி செல்லும். பதட்டம் உன்னை மூழ்கடிக்கும், அவசரம் உன்னை கீழே தள்ளும். ஆனால் அமைதி உன்னை உயரத்திற்கு உயர்த்தும். அங்கு சத்தம் அடைய விரும்ப வேண்டாம். இப்போது உன் வாழ்க்கையை பார். இப்ப அமைதியாக இல்லாததால் எத்தனை முறை நீ தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறாய்? அவசரத்தில் இருந்ததால் எத்தனை முறை நல்ல விஷயத்தை இழந்திருக்கிறாய்? உனக்கு நீயே நேரம் கொடுக்காததால் எத்தனை முறை உன் மனதை நீயே தொந்தரவு செய்திருக்கிறாய்? அந்த நேரத்தில் தான் மனிதன் தனது சிறந்த முடிவுகளை எடுக்கிறான். அந்த நேரத்தில் தான் படைப்பாற்றல் அதிகரிக்கிறது. அந்த நேரத்தில் தான் மனிதனின் தன்னம்பிக்கை பலப்படுகிறது. மேலும் அந்த நேரத்தில் தான் மனிதன் தனது வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்க முடிகிறது. நீ உன்னிப்பாக கவனித்தால் உலகில் உள்ள பெரும்பாலான சிறந்த மனிதர்கள் வணிகத்திலோ, கலையிலோ அல்லது ஆன்மீகத்திலோ இருந்தாலும் அனைவருக்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்கும். அது உள்ளே இருக்கும் அமைதி.
அவர்களை சுற்றி எவ்வளவு சத்தம் இருந்தாலும் அவர்கள் உள்ளே நிலையாக இருப்பார்கள். இந்த ஸ்திரத்தன்மையே அவர்களை வேறுபடுத்துகிறது. இந்த ஸ்திரத்தன்மையே அவர்களுக்கு உரிய நேரத்தை கொண்டு வருகிறது. புத்தரின் வாழ்க்கையிலும் ஒரு சமயம் இருந்தது. அப்பொழுது அவர் மீண்டும் மீண்டும் தோல்வியை சந்தித்தார். ஞானத்தை தேடி காடுகளில் அலைதல், கடுமையான தவம், சந்தேகம், குழப்பம், இவை அனைத்தும் அவருடைய பயணத்தின் பகுதியாக இருந்தன. அவர் பொறுமை இழந்திருந்தால் ஒருவேளை இன்று உலகம் அவரை புத்தர் என்று அறிந்திருக்காது. புத்தர் சொன்னார், உனக்குள் இருக்கும் அமைதியே உன் உண்மையான பொக்கிஷம். கோபத்தில் முடிவு எடுக்காதே, அவசரத்தில் செயல்படாதே, பதட்டத்தில் பேசாதே. அதே போல இப்போது நீ இருளில் இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம், மக்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நாம் எல்லோரும் ஒரு பெரிய தவறு செய்கிறோம். வெளி உலகத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறோம். ஆனால் உள்ளே இருக்கும் மனதை மறந்து விடுகிறோம். இன்று கிடைக்காதது ஒருவேளை நாளை கிடைக்கும். ஆனால் அந்த நாளை அடைய வேண்டியது ஒரே ஒரு விஷயம், மன அமைதி. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இதையே தெளிவாக சொன்னவர் புத்தர். அவர் கூறினார், உனக்குள் இருக்கும் அமைதியே உன்னுடைய உண்மையான பொக்கிஷம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? கோபத்தில் பதில் சொல்லுகிறோம், அவசரத்தில் முடிவு எடுக்கிறோம், பொறுமையின்றி செயல்படுகிறோம். பிறகு தவறு நடந்தால் நம்மையே தண்டிக்கிறோம். ஆனால் ஒரு ஆழமான உண்மை, தன்னை கட்டுப்படுத்தியவன் உலகையே வென்றவன். உளவியல் கூட இதையே சொல்கிறது. உணர்ச்சியை கட்டுப்படுத்தும் மனிதன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியும். ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது கத்துகிறதா? இருளில் இருந்த அதே விதை ஒரு நாள் பெரிய மரமாக நிற்கிறது. நீயும் இப்போது அந்த விதைதான். உலகத்தில் 90% பேர் எதிர்வினை ஆற்றுகிறார்கள். 10% பேர் மட்டுமே பதிலளிக்கிறார்கள். எதிர்வினை சமம், உணர்ச்சி பதில் சமம், விழிப்புணர்வு. யாராவது திட்டினால் கோபம், யாராவது வென்றால் பொறாமை, தாமதம் என்றால் பதட்டம். இந்த எதிர்வினைகள் உள்ளே இருக்கும் சக்தியை சுரண்டி விடுகின்றன. அமைதி மட்டும் அந்த சக்தியை காக்கிறது. ஒரு குளத்தின் தண்ணீர் கலங்கினால் நீ என்ன செய்வாய்? காத்திருப்பாய். அழுக்கு கீழே அமரும். அதேபோல் மனம் கலங்கி இருக்கும்போது முடிவு எடுக்காதே. காத்திரு, மூச்சை கவனி, அமைதி திரும்பும். என் நேரம் வரவில்லை என்று நீ நினைக்கிறாய். ஏன் தெரியுமா? நீ முடிவை மட்டும் பார்க்கிறாய், தயாரிப்பை பார்க்கவில்லை. வாழ்க்கையின் விதி என்னன்னா, முதலில் அது மனிதனை தயார் செய்கிறது, பிறகுதான் கொடுக்கிறது. விரைவில் கிடைத்த வெற்றி விரைவில் போகும். தயாரான மனதில் கிடைத்த வெற்றி நிலைக்கும். நீ கவலையில் இருக்கும்போது மூளை சுரங்க பார்வைக்கு செல்கிறது. பிரச்சனை மட்டும் தெரியும், பாதை தெரியாது. நீ அமைதியாக இருக்கும்போது மூளை விரிவாக பார்க்க தொடங்குகிறது. அதனால்தான் அமைதி பலவீனம் அல்ல, அமைதி உச்சமான புத்திசாலித்தனம். ஒரு சீடன் கேட்டான், நான் மிகவும் மெதுவாக முன்னேறுகிறேன். இதற்கு புத்தர் கூறியதாவது, மெதுவாக நடப்பது தவறு அல்ல, தவறான திசையில் வேகமாக நடப்பதுதான் தவறு. உலகம் வேகத்தை பாராட்டாது, திசையை பாராட்டும். இப்போது உன் வாழ்க்கையை நினைத்து பார். அவசரத்தில் எத்தனை தவறுகள், கோபத்தில் எத்தனை இழப்புகள், பயத்தில் எத்தனை வாய்ப்புகள் போயின. நீ உடையவில்லை, நீ உருமாறிக் கொண்டிருக்கிறாய். புத்தர் சொன்னார், நீ அனுபவிக்கும் போராட்டமே உன்னை மாற்றுகிறது. உன்னை வார்த்தெடுக்கிறது, செதுக்குகிறது. புத்தர் மேலும் கூறினார், நேரம் அனைவருக்கும் வரும். ஆனால் அமைதியாக இருப்பவர்களுக்கு நேரம் சீக்கிரமாக வரும். நீ கோபத்தில் இருக்கிறாய், அவசரத்தில் இருக்கிறாய். நீ வாழ்க்கையுடன் சண்டையிடுகிறாய். வாழ்க்கை உனக்கு எதிராக இல்லை, உன்னுடன் இருக்கிறது. ஆனால் நீ அதை புரிந்து கொள்வதற்கு முன்பே அதை குறை கூறுகிறாய். இளைஞனின் முகம் தளர்ந்தது. அவன் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தான். புத்தர் சொன்னார், உடனடியாக பலன் கிடைக்காததால் நீ தோல்வி அடைந்ததாக நினைக்கிறாய். ஆனால் பலனுக்கு ஒரு காலம் உண்டு, வளர்ச்சிக்கு ஒரு காலம் உண்டு என்பதை புரிந்து கொள். எந்த ஒரு விதைக்கும் தேவைக்கு முன் பலன் கிடைப்பதில்லை. உனக்கு விரைவாக கிடைத்தாலும் நீ அதை இழந்து விடுவாய். வாழ்க்கை உன்னிடமிருந்து எதையும் பறிக்கவில்லை. வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறது. ஆனால் சரியான நேரத்தில். இந்த விஷயம் அசாதாரணமானது. ஏனென்றால் மனிதனின் தோல்வி பெரும்பாலும் திறமை குறைபாட்டால் அல்ல, நேரத்தின் பொறுமையின்மையால் தான் என்று நவீன உளவியல் தெளிவாக கூறுகிறது. ஆய்வு கூறுகிறது, மக்கள் திறமை இல்லாததால் தோல்வி அடையவில்லை, அவர்கள் பொறுமை இல்லாததால் தோல்வி அடைகிறார்கள். புத்தர் இதே விஷயத்தை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார்.
பொறுமையாக இரு, அமைதியாக இரு, வாழ்க்கையின் நதி ஓட்டத்தை புரிந்து கொள். உனக்கு சொந்தமானது உன்னை தேடி வந்துவிடும். இப்பொழுது இந்த கோட்பாட்டை ஆழமாக புரிந்து கொள்ளும் மற்றொரு நிகழ்வை காண்போம். ஒரு முறை புத்தரும் அவருடைய பிரியமான சீடன் ஆனந்தரும் எங்கோ பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். வழியில் ஆற்றங்கரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த ஒரு மனிதனை அவர்கள் பார்த்தார்கள். புத்தர் அவனிடம் சென்று கேட்டார், ஏன் அழுகிறாய்? அந்த மனிதன் சொன்னான், என் படகு ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டது. நான் இந்த கரையில் சிக்கிவிட்டேன். நான் மறுபக்கம் செல்ல வேண்டும். என் நேரம் சரியில்லை. என் அதிர்ஷ்டம் கெட்டுவிட்டது. எனக்கு எப்போதும் இப்படித்தான் நடக்கிறது. புத்தர் ஆற்றை பார்த்தார். மெதுவாக ஓடும் தண்ணீரை பார்த்தார். அமைதியான குரலில் சொன்னார், படகு அடித்துச் செல்லப்பட்டது. பிறகு புத்தர் தன் சீடர்களிடம் கூறினார், உலகில் 3 வகையான மக்கள் உள்ளனர். முதலாவது கடினமான நேரத்தில் உடைந்து போகிறவர். இரண்டாவது கடினமான நேரத்தில் கோபத்தால் நிரம்பி விடுபவர். மூன்றாவது கடினமான நேரத்தில் அமைதியாக இருப்பவர். முதல் 2 பேரும் தங்களுக்கு தாங்களே தீங்கு விளைவிக்கிறார்கள். ஆனால் 3வது நபர் நேரத்திற்காக காத்திருக்கிறார். அவருடைய நேரம் வரும்போது உலகம் பார்த்து வியந்து நிற்கும். அந்த மனிதன் புத்தரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்களில் ஈரம் இருந்தது. அவன் கேட்டான், நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? என் வாழ்க்கை சிதைந்து விட்டது. புத்தர் புன்னகைத்து சொன்னார், உன் வாழ்க்கை உன் துயரம் அல்ல, அது உன் வாய்ப்பு. அந்த மனிதன் அதிர்ச்சி அடைந்தான். உன் வாழ்க்கை சிதையவில்லை, உன் சிந்தனை சிதைந்துள்ளது. நீ பிரச்சனைகளை பெரிதாக்குகிறாய், உன்னை சிறிதாக்குகிறாய். உன் மனதை கட்டுப்படுத்தாத வரை உன் எதிர்காலத்தை நீ கட்டுப்படுத்த முடியாது. தயாரா நீ? உன்னை நீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துட்டியா? உன் உணர்ச்சிகளை நீயே ஹேண்டில் பண்ற லெவலுக்கு வந்துட்டியா? அமைதியா வாழ்ற ஸ்கில் கற்றுக்கிட்டியா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உன் மனசு ஆம்னு சொல்லுதானா? அப்படின்னா உன் ஸ்டேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கோ. இப்போ நீ நின்னு கொண்டிருக்கும் நிலை பின்னாடி பாதை பார்த்து வருந்த வேண்டிய இடம் இல்ல. கஷ்ட இரவு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. புது வெளிச்சம் உன்னை நோக்கி வருது. உனக்காக செட் பண்ணப்பட்ட விஷயம் உன்னை கடந்து போகாது. அது நேரா உன் கையில தான் விழும். இந்த பயணத்துல இன்னும் ஆழமா செல்லணும்னா, இன்னும் அதிகமா கத்துக்கணும்னா, உள்ள இருக்கும் சக்தியை ஃபுல்லா எழுப்பணும்னா, நாங்க தினமும் இங்க உன்னோட சேர்ந்து தான் இருப்போம். நீ செய்ய வேண்டியது சிம்பிள். தொடர்ந்து இணைந்திரு. ஒவ்வொரு காணொளியிலும் உன் தீப்பொறிய கண்டுபிடி. முக்கியமா, நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு உனக்கே நீ உறுதி கொடு. ஏன்னா நீ மீண்டும் எழ முடியும். நீ மீண்டும் உருவாக முடியும். நீ மீண்டும் ஜொலிக்க முடியும். இதுதான் உன் நேரம். இப்போதான் உன் மோமெண்ட்.